திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. பொதுவாக நடிகை குமாரி சச்சு என்றால் அவர் காமெடி நடிகை, திருமணமே செய்து கொள்ளாதவர் என்றுதான் நினைவுக்கு வரும். நடிகர்களில் நம்பியார் எப்படியோ அப்படி நடிகைகளில் சச்சு. ஆன்மீக வாழ்க்கைக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். அவர் வீடு முழுவதும் சுவாமி படங்கள் தான் இருக்கும். வீட்டை சுற்றி வகை வகையான பூச்செடிகள் இருக்கும். இன்ன தேதியில் இந்த சுவாமிக்கு இந்த பூ கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று பட்டியல் போட்டு அர்ச்சனை செய்கிறவர். அவரது சொந்த ஊரான புதுப்பாடி கிராமத்தில் அவரின் முன்னோர் கட்டிய வைத்தியநாத சுவாமி திரிபுர சுந்தரி அம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த கோவில் பராமரிப்பின்றி கிடந்தது. சச்சுதான் பெரிய அளவில் நிதி திரட்டி தனது சொந்த பணத்தை போட்டு அந்த கோவிலை சீரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தினார். அதே ஊரில் உள்ள பெருமாள் கோவிலையும் சீரமைத்தார். காஞ்சிபுரம் அருகில் திருப்புலிவனம் கோவில் உள்ளது. மயிலை கபாலி கோவிலை விட பெரியது. அந்த கோவில் கும்பாபிஷேகத்தையும் முன்னின்று நடத்தினார். அதோடு அங்கு ஒரு விநாயகர் கோவிலையும் கட்டினார். சச்சுவின் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு காரணம் உள்ளது. 1960களில் சச்சுவும் அவரது சகோதரியும் மேடை நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு ஆட கிளம்பும்போது சச்சுவுக்கு அம்மை போட்டிருந்தது. இதனால் சச்சுவின் அம்மா விழா ஏற்பாட்டாளர்களிடம் விபரத்தை சொன்னார். ஆனால் அவர்கள் நம்பாமல் கடுமையாக திட்டினார்கள். இதனால் கோபமடைந்த சச்சுவின் அம்மா மயிலாப்பூர் முண்டக்கண்ணி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு, என் மகளை உன்னை நம்பி ஆட வைக்கிறேன், நீதான் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி அழைத்து சென்றார். சச்சுவிற்கு அம்மை போட்டிருப்பதை பார்த்து விழா ஏற்பாட்டாளர்கள் அவர் ஆட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் அம்மன் பார்த்துக்குவாள் என்று கூறி ஆட வைத்தார். சச்சு ஆடி முடித்து மேடையிலிருந்து இறங்கி வந்ததும் அம்மை குப்பளங்கள் காணாமல் போயிருந்தது. இந்த நிகழ்வே சச்சுவின் ஆன்மீக ஈடுபாட்டுக்கு காரணமாக அமைந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.